பேர் இருக்கீங்க இல்லைங்களா? நம்ம பாருங்க 31 பேர் சார். 31 பேரும் ஒரு 7,000 ரூபாய்க்கு வாங்கினா கிட்டத்தட்ட 2,10,000 ரூபாய் ஆயிடுச்சுங்க. ஆனா உங்களுடைய முதலீடு எவ்வளவு சார் இதுல? இப்போ 6,600 தான். எப்படி இந்த மாதிரி 2,10,000 ஆச்சு? Because you have shared the knowledge to others. You have empowered them. சரியா? அப்போ என்னாச்சுங்க? உங்களோட டர்னோவர் அதிகமாயிடுச்சு. இப்போ பாருங்க you are entitled for 12%. பாருங்க 12% கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் ஆச்சு. பாருங்க இன்னைக்கு இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அதிகமா வந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு 2 பேருக்கு நீங்க ஒரு 1,500 2,000 ரூபாய் மணிக்கு சம்பாதிக்க கத்து கொடுத்துறீங்க. இனிமே அவங்க சும்மா இருப்பாங்களா? நீங்க சும்மா இருந்தா கூட நானும் உங்களே மாதிரி அவங்க நினைப்பாங்க. அப்படி ஆகி திருப்பியும் ஆள் வந்து பாருங்க இந்த இதை ஷேர் பண்ணிட்டே போயிட்டு இப்ப பாருங்க ஒரு காலத்துல 103 பேர் கீழே வந்துருவாங்க. 100 பேருக்கு மேல 100 பேரும் 7,000 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா 7 lakh ஆயிடுச்சா? Now you are entitled for 21%. That is 1,40,000 rupees. இதுல எல்லாருக்கும் கொடுத்தது போக உங்களுக்கு எவ்வளவு வரும்? ஒரு 70,000 ரூபாய் வரும் இந்த மாசத்துல. உங்க இந்த வேலை நீங்க முழுசா உங்க வண்டி ஓடிச்சோம்னா நான் கூட நீங்க வேலைக்கு போயிட்டு தான் வந்தேன். மத்தியமா வேலைக்கு போயிட்டு தான் வந்தேன். நீங்க வேலைக்கு போயிடல வேலைக்கு போயிட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த வேலையை வந்து நீங்க வந்து முழு வேலையை செய்ய வேண்டாங்க. உங்களுடைய டைம் போக ஒரு 12 மணி நேரம் வண்டி ஓட்டுங்களா? அது ஓகே. ஸோ பாருங்க நான் 12 மணி நேரம் வேலை செய்யறேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சும்மா இருந்தேன். இப்போதான் நல்ல வேலை கொஞ்சம் விழிச்சு எடுத்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் டெய்லி உழைச்சா போதுங்க. நமக்கு வந்து ஒரு நீங்க கணக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உழைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்க ஸ்பேர் டிவி பார்க்கலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்க பிள்ளைகளை மனசுல வச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு மட்டும் 13 மாசம் மற்றவங்களுக்கு 12 மாசம். அப்போ உங்களுக்கு 1 மாசம் அதிகமாக கிடைக்கல. அதுதான் இது கான்செப்ட். ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு 70,000 ரூபாய் உங்களுக்கு மாசம் உங்க சம்பளத்துக்கு மேலேயே கிடைச்சதுன்னா இதெல்லாம் ஈஸி ஆயிடுமா இல்லையா? அப்போ இந்த வட்டம் என்னங்க ஆயிடும்? இதுக்கு இதோட பெரிய வட்டமா கூட ஆயிடும். ரைட்டுங்களா? அப்போ வந்து நீங்க வந்து கனவை வந்து தூரத்துக்கு வைக்கணுமா? தேவையில்லை. யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப். ரைட்டுங்களா? இப்போ நீங்க எப்போ இந்த மாதிரி ஒரு 70,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்க பேர் வந்து சில்வர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 70,000 ரூபாய் இன்கம் வந்துடும். 7 lakh டர்ன் ஓவர் வந்துடும். அப்போ உங்க பேர் வந்து சில்வர்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க வந்து இன்னொரு 3 மாசத்துக்கு வேண்டும்னா கோல்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய பிசினஸ் வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கும், வெற்றிகளா தான் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு 3 மாசத்துக்கு நீங்க தக்க வச்சீங்கன்னா உங்க பேர் பிளாட்டினம் சொல்லுவாங்க. இப்போ பாருங்க உங்களுடைய இன்கம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 70,000 to 80,000 ரூபாய் இன்கம் இருக்கும். இந்த மாதிரி இன்கம் வாங்கும்போது ஒருத்தருடைய சம்பளத்தை விட அதிகமா போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க? இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா ஒர்க் பண்ணுவோம். நம்ம கீழே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை வந்து யாரும் உங்களை மாதிரி ஆகணும்பாங்க. நம்மளோட வேலை என்னங்க? அவங்கள கை தூக்கி வரதுக்கு வேலை. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. 6 மாசத்துக்கு உங்களுடைய டர்ன் ஓவர் தக்க வச்சிட்டீங்க. இன்னொரு 6 மாசம் இதை நீங்களும் உங்க டீம் சேர்த்து பண்ணீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? ஃபவுண்டர் பிளாட்டினம் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நான் கேட்டேன், அவங்க மேடம் வந்து ஊட்டி தான் சொன்னாங்க. உடனே கபார்னு சிங்கப்பூர் மலேசியாலாம் ஏன் வரல? நான் கூட பாக்குறேங்க ரொம்ப பேர் இந்த சமயத்துல சம்மர் வெக்கேஷன்ல போறாங்க. போனா ரொம்ப லேடிஸுக்கு குழந்தைங்க தான் போறாங்க. ஏன்னா ஜென்ஸ்ல வீட்டுல பார்த்து தொழில பார்க்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபவுண்டர் பேட் எப்போ ஆறீங்களோ அப்போ அந்த இவர் பேடு கடைக்காரர் போனாரு பாருங்க, அந்த மாதிரி நீங்களும் போயிடுங்க. இல்லையா? நீங்க வந்து சும்மா கையை வச்சுட்டு போகலாம். உங்களுக்கு வந்து 7 நாள் ஃபாரின் ட்ரிப் கொடுப்பாங்க. வந்து இப்போ போன வருஷம் நம்ம பிசினஸ் உள்ள இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தவங்க எல்லாருமே சுவிட்சர்லாந்து போயிட்டு இருந்தாங்க. 7 நாள் அனுப்பிச்சு வச்சாங்க. ஒரு தனிப்பட்ட நாள் ஆதரத்தோட தான் பேசுறாங்க. நீங்க நம்பலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபாரின் டூர் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து உங்க கீழே சும்மா இருப்பாங்களா? என்ன சார் என்ன பண்ணுவாரு? அடிச்சு போயிட்டு வந்து நானும் வெளிநாடு போடும்போது எங்கேயும் விட்டு போயிட்டேன், எனக்கு ஒரு வழி பண்ணு சொல்லுவாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் அவருக்காண்டி உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகுங்க? உங்களுக்கு கீழே அவரும் ஒரு பிளாட்டினம் மாதிரி ஆயிடுவாரா? அப்ப பிளாட்டினம் ஆகும்போது என்ன ஆயிடும்? அவருடைய டர்ன் ஓவரும் 7 லட்சம் வந்துடும். நீங்க அருமையான ஒரு லீடரை கண்டுபிடிச்சு கொடுத்ததுனால இந்த கம்பெனி என்ன பண்றாங்க? உங்களுக்கு இங்க ஒரு இன்கம் சொல்ல பாருங்க, ராயல்டி அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இவருடைய டர்ன் ஓவர்ல இருந்து ஒரு 4% ஒரு 28,000 ரூபாய் உங்களுக்கு ராயல்டியா வருது. ஒரு அருமையானதுங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாங்க? வாங்குறது நிப்பாட்ட மாட்டீங்க. எப்படின்னா நீங்க எல்லாமே இது பண்ணாலும் உங்களுக்கு மட்டும் வாங்கினா போதும். உங்களுக்கு 28,000 வந்துட்டே இருக்கும். இது எப்படி வரும் அப்படின்னா உங்க கீழே உள்ளவங்க உங்களை மாதிரி அவங்க நினைக்கும் போது வேலை செய்வாங்க. அவங்களுக்கும் லாபம் வரும், அவங்களுக்கு கீழே உள்ளவங்க வேலை செய்வாங்க இல்லைங்களா? இப்போ பாருங்க இதை மாதிரி இன்னொருத்தரை கண்டுபிடிச்சீங்கன்னா
அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு 28,000 rupees வரும். இந்த ட்ரேடில் இருக்கவங்க பேர் வந்து சஃபேன். நான் இதெல்லாம் போர்டு எழுதி போட்டு நினைக்காதீங்க, கண்ணுல பார்ப்பீங்க, சரிங்களா? அப்புறம் இந்த இன்னொரு லீடரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்க வந்து எமரால்டு சொல்லுவாங்க. 1.5 lakhs to 2 lakhs இன்கம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எத்தனை பேர் நம்ம கதையை சொன்னா என்ன பண்ணுவாங்க, தூங்கிடுவாங்க இல்லைங்களா? நீங்க எதாவது ஃப்ரெண்ட நான் ரொம்ப பேர் நம்ம தான் ஊர்ல இருந்து வருவாங்க, வந்து அண்ணன் நம்ம எப்படி இருந்து இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கோம் பார்த்தா தூங்கிடுவாங்க. ஆமா, ஆனா இங்க அப்படி இல்லை. உங்க கதையை சொன்னா என்ன பண்ணுவாங்க, விழிப்பு வரும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க எமரால்டு ஆகும்போது வரும், சரிங்களா? எவ்வளவு பேர் சந்தோஷம் தரும். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 6 பேர் ஆகிட்டீங்கன்னா டைமண்ட் அப்படின்னு சொல்லி பெரிய உயர்ந்த நிலைக்கு போயிடலாம், சரிங்களா? அப்போ பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு டைம் கிடையாது, 2 தடவை போகலாம் வெளிநாட்டுக்கு. எப்படி இருக்கும், சரிங்களா? சமயத்துல வந்து உங்களை வந்து ஊர் ஃபுல்லா வந்து அங்கே கூட்டி போய் ஃப்ரீயா பேசுங்க, மக்களுக்கு வந்து நீங்க விழிப்புணர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம வந்து நம்ம பிறந்ததோட ஒரு இதை வந்து நம்ம அடைஞ்ச திருப்தி வருங்க, இல்லைங்களா? பாருங்க, அதுக்கு பேர் டைமண்ட் சொல்லுவாங்க. நான் சொல்ற எல்லாருமே நீங்க வந்து நம்ம போட்டோ பாருங்க, கட்டமா போட்டோம், அதெல்லாம் சும்மா கட்டம் நினைச்சாங்க. எல்லாருமே நம்மளுக்கு நம்ம மொபைல்ல இருக்காங்க, எல்லாருமே நம்மளுடைய வீட்டை போய் பார்த்தா டைரியில இருப்பாங்க. நீங்க ஏதாவது ரீசெண்டா கல்யாணம் நடந்திருந்தா அதுல யாருக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்தவங்க மட்டும் நேம் எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 1000 பேரா கிடைப்பாங்க. அதுல ஒரு 6 பேரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா? அழகா பிடிக்கலாங்க. நம்ம பாருங்க வந்து எவ்வளவு அழகா இவங்க இந்த ஒரு சாதாரண வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கும், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கும், ஒரு கவர்மெண்ட் அதிகாரிக்கும், உங்களை மாதிரி ஒரு ஓட்டுநருக்கும் அருமையான பிசினஸ் வாய்ப்பை வேற யாரும் தர முடியுமா? தரவே முடியாது. இந்த கம்பெனி மட்டும்தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அந்த கனவு வந்து இப்போ மெய்ப்பட்டுட்டே இருக்குங்க. இப்போ பாருங்க, இதுல வந்து அதனால நாங்க வந்து எப்படி இது பண்ணமோ அதே போல உங்களுக்கும் அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் வந்து உங்களுக்கு இந்த அருமையான பிரேயர் ஹாலில் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம ரொம்ப பெருமைப்படுறோங்க. நீங்களும் ஒரு கூட்டத்தை நம்பி அழகா ஜாயின் பண்ணி எங்களே மாதிரி நாங்களும் உங்களை மாதிரி அங்கே இருந்தோம், இன்னைக்கு இங்கே வந்துட்டோம். அதுக்கெல்லாம் வந்து எங்களோட தலைவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்லாம் நான் சொன்னேன் இல்லையா, என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு, எல்லாமே அற்புதமான ப்ராடக்ட். இதை பத்தி என்னுடைய மனைவி எனக்கு வந்து அவங்க தான் இன்ஃபேக்ட் முன்னோடி, அவங்க பின்னாடி தான் நான் போயிட்டு இருந்தேன். நம்ம பிசினஸ்ல ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது, உலகத்தரமானது. அது நம்ம பிசினஸ்ல ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 5 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கேர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி கேர், அது கிளீனஸ் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன், ஸ்பெஷல் கிளீனஸ் அண்ட் பாலிஷிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்சனல் கேர் இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓரல் கேர், பாடி கேர், ஹேர் கேர் அண்ட் மென் க்ரோவிங் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர் ரேஞ்ச் இருக்குங்க. அந்த ஸ்கின் கேர் என்பதுனா கடவுள் கொடுத்த இயற்கையான அழகை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே ஆர்டிஸ்டி அண்ட் ஆட்டிடியூட் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், அதுலேயும் 3 விதமாக கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டேஷன், எசென்ஷியல், லைஃப் ஸ்டைலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரோ கேர், அதாவது விவசாயிகளும் பயனளிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா அப்சாலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் சர்வீசஸும் இருக்குங்க. அதில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் கேர். அதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரிலைட், வேர்ல்டு லீடிங் குளோபல் பிராண்ட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ட்ரைபல் சப்ளிமெண்ட்டுங்க. அது வந்து ஹோல் பிளான்ட் கான்சன்ட்ரேட்டில் பண்ணியிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்தமான இடத்துல, அதாவது 6500 ஏக்கரில் அவங்க வந்து அதாவது ஆர்கானிக் முறையில் அவங்களே பயிரிட்டு அது வந்து தக்க சமயத்தில் அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து பைட்டோநியூட்ரியன்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 சயின்டிஸ்ட் இருக்காங்க, 22 பேட்டன்ட் இருக்குங்க. அதுலேருந்து வந்த ப்ராடக்ட் பற்றி நான் பேச போகிறேன். அதுதான் இந்த பயோசி, அதாவது விட்டமின் சி. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரே பொல்யூஷனுங்க, அதாவது புகையும் தூசியும் நம்ம ஆக்சிஜனோடு சேர்ந்து ஃப்ரீயாகவே நம்ம உடம்புக்குள்ளே போயிடுதுங்க. இது என்ன ஆகுதுன்னா நம்ம செல்லில் வந்து அதை செல்லை டேமேஜ் பண்ணுற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உருவாக்குதுங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணால் நம்ம செல் அமைப்பு, அதாவது டிஎன்ஏவே சேதப்படுத்திடுதுங்க. அதனால் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வியாதிகள் வர காரணமாகிடுது. அதாவது அல்சரில் ஆரம்பித்து கேன்சர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குங்க. அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துட்டு இயற்கை